அதாகப்பட்டது மக்களே. காவிரி தண்ணி பிரச்சனையில் தாவேக்காவுக்கு பிரச்சனை கொடுக்கணுங்கிறதுக்காகவே கர்நாடகா சிஎம்மும் இப்படி பண்ணுறாராம், டிஎம்கேவும் இப்படி பண்ணுறாங்களாம். யார் இப்படி சொன்னது? அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள். ரொம்ப நாளாக என்ன நடந்தாலும் இப்போ ஒன்றும் இல்லை, அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களோட வீட்டில் திடீர்னு மேலே டேங்க்கில் தண்ணி காலியாகி பைப்பில் தண்ணி வந்திருக்காரு. திறந்து பார்க்கல, டிஎம்கே சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்துக்குமே ஏதாவது வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆகிடுச்சுன்னா டிஎம்கே தான் சூரியனை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சூடு கொடுக்க சொல்லிட்டாங்க, டிவிகேக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி பேசுகிற அளவுக்குலாம் சிந்திப்பார் போல். ஏன்னா இப்போ என்னென்னா காவிரி பிரச்சனையில் டிஎம்கேவும் கர்நாடகா சிஎம் சிவகுமாரும் சேர்ந்து செயல்படுறாங்களாம். அவர் காங்கிரஸ் தலைமை சொல்கிறதே கேட்க மாட்டாராம், டிஎம்கே சொல்கிறது தான் கேட்பாராம் அவர். இப்படி ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா அவர் என்ன சொல்கிறார், எம்எல்ஏ பேரத்தில் பெங்களூரில் இருந்தால் டிரான்சாக்ஷன் நிறையா நடந்துச்சு, இப்போ பெங்களூரில் வந்து டிஎம்கேவுக்கு சேஃபான ஒரு அட்மாஸ்பியர் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அங்கே யார் அது வந்து சிவகுமார் வந்து அந்த சப்போர்ட் பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு. அது இப்போ என்ன சொல்கிறது, பயங்கரமாக இருக்குங்க, ஸ்கிரிப்ட் பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு கேட்கல. அவர் சொல்கிறத நீங்களே கேளுங்க, எப்படிலாம் என்னெல்லாம் யோசிக்கிறார் பாருங்களேன். என்னென்ன முயற்சிகள் எடுக்க வேண்டுமோ முதல்ல எடுத்துகிட்டு தான் இருக்கிறாரு. அதற்கான சூழ்நிலை எவ்வளோ நெருக்கடி கொடுக்க வேண்டுமோ அதை திமுகவும் திரு டிகே சிவகுமாரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளான விஷயம் சொல்கிறோம். அதாவது எங்களுடைய எம்எல்ஏவை விலைக்கு வாங்கும் விஷயத்தில் பணம் பிடிபட்டது. எங்கேருந்து பிடிபட்டது? பெரும்பாலான பணங்கள் பெங்களூர்லேருந்து தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது. எப்படி திமுக தலைமை திமுகவினர் வந்து பெங்களூர்லேருந்து பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பெங்களூருக்கு திமுக வந்து அவ்வளோ சேஃப் கவனாக இருக்கா, இல்லை பெங்களூர்லேருந்து பணத்தை பதுக்கி வைக்கிறதுக்கான சூழ்நிலை ரொம்ப பாசிட்டிவாக இருக்கா? இதுலேருந்தே வந்து நிறைய முடிச்சுகள் அவுக்கப்படாமல் இருந்தது. நேற்று தெரியுது. ஏன்னா பெங்களூர்லேருந்து இந்த எங்களுடைய எம்எல்ஏ பர்ச்சேஸ் பண்ணுற விஷயத்தில் அந்த வழக்கு விசாரணையில் பெங்களூர்லேருந்து பெரும்பாலான பணங்கள் பிடிபட்டது. அங்கேருந்தால் பெரும்பாலான பணங்கள் அங்கே இருந்தால் தான் அனுப்பப்பட்டுச்சு. ஸோ இதுலேருந்தே அப்போருந்தே ஒரு சந்தேகம் இருந்தது. அது இப்போவும் வலு சேர்க்கும் விதமாக அவர்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் டிகே சிவகுமாரோட இருக்கிறது. அதற்கு பெரிய உதவியாக அவரும் இருக்கிறார். இவர்களும் அதுக்கு தேவையானபடி நடந்து கொள்கிறார். இல்ல, அவர் காங்கிரஸ் தலைமை சொல்றதே கேட்கிற நிலைமையில் இல்லை. அவர் திமுக தலைமை சொல்றதை தான் கேட்கிற நிலைமை இருக்கார். இவர்கள் ரெண்டு பேருக்கும் அவ்வளோ ஒரு உட்புறம் அவ்வளோ ஒரு நல்ல உறவு இருக்கிறது. அவர் அங்க காங்கிரஸ் தலைமை சொன்னாலும் கேட்கிற நிலைமையில டிகே சிவகுமார் இல்லை. ஸ்டாலின் சொன்னா கேட்பார், இந்த குடும்பம் சொன்னா கேட்பார். இவர் ரெண்டு பேருக்கும் அவ்வளோ ஒரு நல்ல உறவு இருக்குது.